விராட் கோலியோட தோனியே கிரேட்டஸ்ட் பிளேயர் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா விராட் கோலி ஒன்றாம் விளையாடுறாரு. அவர் விளையாடுறப்போ அவர் 50 அடிக்கிறாருன்னா ஓகே ஃபைன். சப்போஸ் அவர் அடிக்காமல் விட்டால் கூட அதுக்கடுத்து வர பேட்ஸ்மேன்ஸ் வந்து சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், ரிஷப் பண்டாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், அவங்க அடிக்க வந்து நிறைய சான்சஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் வந்து ப்ரெஷர் இல்லாமல் தான் ஸ்டார்டிங்கில் ஆடுறாரு. அதுவும் அவர் வந்தோடனே ஃபஸ்ட்டு பால் வந்து 6 போரமாக அடிச்சோன்னு விளையாடுறது கிடையாது. வந்தோடனே ஃபஸ்ட்டு பால் ஸ்டொக் வைக்கிறாரு, பொறுமையாக இருக்காரு. அவர் விக்கெட் இழக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பாலை செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் 50 100 அடிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் தோனியை பார்த்துட்டிங்கன்னா தோனி தான் லாஸ்டான பேட்ஸ்மேன். அவருக்கு அடுத்து வர எல்லாரும் பவுலர்ஸாக இருக்காங்க. அவர் வர டைம் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 20 ரன் அப்படின்ற மாதிரி பாலும் கம்மியாக இருக்குது, ரன்னும் அதிகமாக இருக்குது. அந்த டைமத்தில் வந்து உள்ளே வராரு. அதுவுமே பவுலர் எப்படி போகிறாரு, ஓவர் விக்கெட் யாக்கட் போகிறா எல்லாமே பார்க்காம ஒரு டைம் 2 டைம் இல்லை பல தடவை வந்து நம்ம இந்தியாவுக்கும் சரி சிஎஸ்க்கும் சரி அடித்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ விராட் கோலி வந்து ஸ்டார்டிங்கில் அடிக்கிற 50 ரன்னை விட தோனி எண்டிங்கில் வந்து நின்று ஒரு 6 அடித்தாலுமே அது இதோட பெருசு.